இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைனல் கார்டு ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் கட்ட விரல்களில் இந்த நேக்கணு ஓரத்தில் ஆரம்பித்து இந்த எலும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். இது வந்து மீடியல் மேல் இலசுன்னு சொல்கிறது, இதுக்கு நேராக வர்றது இதுதான். இப்போ வந்திருக்கிறது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் வந்து சொந்த ஊர் வந்து இப்போ என்ன ஊர் சார்? தருமபுரியிலேருந்து சார் வந்திருக்காரு. என்ன ப்ராப்ளம் மெயினா உங்களுக்கு? எனக்கு வந்து 18 வருஷமா இந்த உடல்ல கொஞ்சம் வலிகள் இருக்கு. உடம்புல வலிகள் இருக்கு, அதாவது இடுப்பு கீழே வலிகள் இருக்கு. இடுப்பு கீழே? ஆமா. இப்ப உங்ககிட்ட வந்து பார்க்கும்போது எனக்கு குணமாயிருக்கு. பாதி குணமானது நல்லாவே தெரியுது. அதனாலதான் நான் தொடர்ந்து உங்ககிட்ட நான் சிகிச்சைக்கு வந்துட்டு இருக்கேன், பயிற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து மெயின் பிரச்சனை உங்களுக்கு அந்த பேக் பெயின் தான். ஆமா, பேக் பெயின். ஆமா. இந்த முதுகு வலி வந்து ரொம்ப வருஷமா சாருக்கு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்குமா? ஆமா, 18 வருஷமா இருக்கு. 18 வருஷம். இப்போ ஒரு 75% குறைஞ்சிருக்குமா? 75% குறைஞ்சிருக்கு, நல்லாவே தெரியுது. நல்லா இப்ப சாருக்கு வந்து ஒரு 75% குறைஞ்சிருக்கு. ஒரு 15 வருஷமா அந்த பேக் பெயின் தனியா நடந்து போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாரு. இப்ப போறதுக்கு ஈஸியா இருக்கு. ஆமா. இப்ப நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்ல என்ன பண்றோம்னா, இதான் வந்து ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுனா என்ன? நம்ம உடல்ல வந்து நம்ம நிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு எல்லாமே அந்த முதுகு தண்டுவடம் என்று சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டு மிக முக்கியம். அதுலதான் நம்ம உடல் வந்து நிக்குது. இந்த ஸ்பைனல் கார்டு இல்லைன்னா உடல் வந்து சரிவு நிலை ஏற்பட்டுரும். இந்த ஸ்பைனல் கார்டு மூளை, பிரெயின், அப்புறம் சிறுமூளை, அதுக்கப்புறம் முள்ளந்தண்டு, இதுல கனெக்டட் ஆகி நேரா வந்து லாஸ்ட் நம்ம உடம்பு முடிகிற இடம் வரைக்கும் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து 5 பகுதிகள் இருக்கு. ஒரு பகுதி வந்து சர்வைக்கல் என்று சொல்லக்கூடியது. இதுல வந்து 7 எலும்புகள் உள்ளது. இது கழுத்து பகுதி தொடர்புடையது. அடுத்தது தொராசிக்கல் அப்படிங்கிற பகுதி, இதுல 12 எலும்புகள் தொடர்புடையது, உள்ளுறுப்புகள் கனெக்டட். அதுக்கப்புறம் லம்பார் சேக்ரல், அதுக்கப்புறம் ஒரு தனி எலும்பு. இந்த லம்பார் சேக்ரல்ல தான் இந்த பேக் பெயினே வந்து பாதிக்கப்படுது. இந்த பேக் பெயின் முதுகு வர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஒபிசிட்டி, உடல் பருமனா உள்ளவங்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் உட்கார்ந்த இடத்துலயே ஒரு நாளைக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் சிட்டிங்லேயே ஒர்க் பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒரே இடத்துல தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்யறதுனால நிறைய பேருக்கு இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் சும்மா ஆக்சிடென்ட்டு, தடுமாறி கீழே விழுவுறது, வேற ஏதாவது பொசிஷன் மாறுறது, சில பாதிப்புனாலே இந்த பேக் பெயின் வருது. அப்போ இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தை எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாருங்க, இது சர்வைக்கல், இது தொராசிக்கல், இதான் லம்பார் சேக்ரல். இதுக்குள்ளதான் நம்ம வந்து இந்த ஸ்பைனல் கார்டுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜியில் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இப்போ பேக் பெயின் வந்துட்டா டைரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து கட்டைகளை முறைப்படி கொடுக்குறாப்புல, அப்போ ப்ரெஷரை கொடுத்து அப்புறம் கொடுக்குறோம். கடுமையான வலி இருந்தா இந்த இடத்துல வந்து வலி இருக்கும். அப்படியே போகுது பார்த்தீங்களா? அப்படியே போகும்போது அந்த L4லேருந்து சேக்ரல் 2 வரைக்கும் சாருக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஸ்கேன் எடுத்துருந்தீங்களா சார்? முன்னாடி ரொம்ப நாளாச்சு. என்ன போட்டிருக்கு? லம்பார் சேக்ரல் பிரச்சனை. ஆமா, லம்பார் 3லேருந்து சேக்ரல் 2 வரைக்கும் இருக்கு. அது அந்த லம்பார் 3லேருந்து சேக்ரல் 2 வரைக்கும் அந்த ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்கிறது அந்த நரம்புகள் அழுத்தத்தினால அது காலையும் பாதிக்கும். அது கொஞ்சம் அதிகமாக போயிட்டு அப்படின்னா தான் நமக்கு வந்து என்ன ஆகும், சயாட்டிக்கா ப்ராப்ளம் வந்துடும். அப்போ கால் நீட்டி படுக்க முடியாது, கால் வந்து அதிகமாகும். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் படுக்கும்போது எப்படி அழுத்தம் கொடுக்குறோன்னு, இது மாதிரி அந்த இடத்துல ஒரு 10 தடவை 20 தடவை அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ரீச் டு எனர்ஜி பேக்கு போகும்போது அந்த வலிகளை குறைப்பதற்கு அது அற்புதமாக பயன்படும். அப்போ நம்ம வந்து இந்த ஸ்பைனல் கார்டில் இது வரைக்கும் வரும்போது இந்த கட்டை எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்படி வைக்கிறோமா, இப்படி பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக கொண்டு வரும். இது வந்து ஸ்பைனல் கார்டு. நிறைய பேருக்கு இன்னைக்கு அதிகமான பிரச்சனை, அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக. ஏன்னா ஸ்பைனல் கார்டில் நம்ம உடலில் இருக்கிற நரம்பு மட்டம், அதே மாதிரி ரத்த குழாய்கள் எல்லாமே நிறைய கனெக்டட் உள்ளது. அப்போ அது வந்து அப்படியே ஒட்டி போயிட்டு அப்படின்னா நிறைய உடலே மூவ் ஆகாது, அப்படியே ஸ்டிப் ஆகிடும். கழுத்து சில பேருக்கு திருப்ப முடியாது, அப்படியே ஸ்டிப் ஆகிடும். ஏன்னா கழுத்துல இருந்து நிறைய நரம்புகள் வந்து உடல் ஃபுல்லாக போகிறது. அந்த பகுதி சீரான ரத்த ஓட்டம் போகிறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ 3 விரல் இதை வைக்கும்போது சர்வைக்கல், இதுக்கு வந்து மெதுவாக அப்படியே அழுத்தத்தை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 1 நிமிஷம் அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா போதும். அப்புறம் அது வந்து ஃப்ளெக்சிபிளுக்கு வந்துடும். அப்போ நரம்புகள் அழுத்தத்தின் காரணமாக, இரத்த குழாய் அழுத்தத்தின் காரணமாக, தசை பிடிப்பின் காரணமாக கழுத்தில் வந்து திருப்ப முடியாமல், ஸ்டிப் நெக், கழுத்து திருப்ப முடியாமல் சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து சர்வைக்கல் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தொராசிக்கல் கொடுக்குறோம். ஒரு 2 மினிட்ஸ் தான் ட்ரீட்மெண்ட். இந்த பேக்கு வந்து 2 நிமிடம் அழுத்தம் கொடுப்பது மூலம் இது வந்து நிறைய வந்து நமக்கு வந்து நல்ல ஆக்டிவேட் ஆகிடும்.
இது வந்து மேல் பகுதி எலும்பு. இந்த எலும்பு மேல கொடுக்கும்போது மெதுவா நீங்க பிரஷரை கொடுக்கணும். இப்படியே ஒரு நிமிஷம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதுல வச்சுட்டீங்கன்னா இந்த பார்டர் அப்படியே ஒடியாரும். இந்த கட்டையை வந்து அப்படி அழுத்தத்தை கொடுத்து அப்படியே கொண்டு வரணும். அப்படியே போது பாருங்க. இப்படி போகும்போது தான் இந்த தொராசிக்கல்ல இருந்து லம்பார் சேர்க்கிற அளவுக்கு அப்படி போகும். அப்படியே ஸ்லோவா அப்படியே கொண்டு போறோமா. இது மாதிரி ஒரு 20 தடவை கொண்டு போயிட்டோம்னா எந்த இடத்துல சர்க் ஆகுது, எந்த இடத்துல வலி இருக்குன்னு பார்த்து எந்த சரியான பாயிண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு போவோம். இப்போ வலி அதிகமா இருக்கும்போது இதை வைக்க உடனே ஆண்டு கத்திடுவாங்க. அதுதான் வந்து கடுமையான வலியா இருக்கும். இப்போ நம்ம இதாக அப்படி கொண்டு போய் லம்பார்ல வந்து முடிக்கிறோம். வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்ல கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாம, மூட்டு வலி, முடக்கு வாதங்கள், அதே போல கால் தசை பிடிப்பு, வெரிகோஸ் வெயின், அது போல சயாட்டிகா பெயின், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நல்லா வந்து ரிலீஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆர்கான்ஸுகளும் நம்ம பயன்படுத்தும் போது கால் பகுதியில் இருக்கக்கூடிய தசை மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த குழாய் மண்டலம்லாம் நல்லா விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டத்தை உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்றதுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் பயன்படும். சாருக்கு இப்போ பேக் பெயினுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதை வந்து கொடுக்கறதுனால என்ன ஆகும், இந்த பாதிக்கப்பட்ட அந்த லோவர் பார்ட்டுக்கு சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் போகும்போது அந்த இடம் வந்து பல்ஜிங் இருந்துச்சுன்னா அது வந்து ரிலீஃப் ஆகி வீக்கம் குறைஞ்சி அங்கே இருக்கிற நரம்பு மண்டலம், தசை மண்டலம், இந்த பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய்கள்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுனால கம்ப்ளீட்டாக வந்து இந்த பேக் பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு அற்புதமாக பயன்படும். இதை அனைவரும் பயன்படுத்தி நலம் பெறலாம். ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் ட்ரைனிங்கை பெறுவதற்கும் அணுகவும் ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர், அண்ணா நகர், சென்னை. நம்ம சென்டரில் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட்டு, அக்குபஞ்சரு, கப்பிங் தெரப்பி, வர்மக்கலை, ஃப்ளவர் மெடிசன் ஆகிய சிகிச்சையெல்லாம் நம்ம பண்ணுறோம். அனைத்து நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பெறுவதற்கு அணுகவும். நன்றி, வணக்கம். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444641062.